திருவள்ளுவர் இயற்றிய திருக்குறளில் அறத்துப்பால் என்னும் அதிகாரத்தின் கீழ் 630 குறளை பார்த்தோம். இப்போது பொருட்பால் என்னும் அதிகாரத்தின் கீழ் குறள்களை பார்ப்போம். அமைச்சு என்னும் தலைப்பின் கீழ் 10 குறளை பார்ப்போம். கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்டதமைச்சு. உரிய கருவி, உற்ற காலம், ஆற்றும் வகை, ஆற்றிடும் பணி ஆகியவற்றை ஆய்வறிந்து செயல்படுபவனே சிறந்த அமைச்சர். வன்கண் குடிக்காத்தல் கற்றறிதல் ஆள்வினையோ டைந்துடன் மாண்ட தமைச்சு. அமைச்சரவை என்பது துணிவுடன் செயல்படுதல், குடிகளை பாதுகாத்தல், அறநூல்களை கற்றல், ஆவன செய்திட அறிதல், அயராத முயற்சி ஆகிய 5ம் கொண்டதாக விளங்க வேண்டும். பிரித்தலும் பேணி கொளலும் பிரிந்தார் பொறுத்தலும் வல்ல தமைச்சு. அமைச்சருக்குரிய ஆற்றல் என்பது நாட்டின் நலனுக்காக பகைவருக்கு துணையானவர்களை பிரித்தல், நாட்டுக்கு துணையாக இருப்போரின் நலன் காத்தல், பிரிந்து சென்று பின்னர் திருந்தியவர்களை சேர்த்து கொள்ளல் எனும் செயல்களில் காணப்படுவதாகும். தெரிந்தலும் தேர்ந்து செயலும் ஒருதலையா சொல்லலும் வல்ல தமைச்சு. ஒரு செயலை தேர்ந்தெடுத்தாலும் அதனை நிறைவேற்றிட வழிவகைகளை ஆராய்ந்து ஈடுபடுதலும், முடிவு எதுவாயினும் அதனை உறுதிப்பட சொல்லும் ஆற்றல் படைத்திருத்தலும் அமைச்சருக்குரிய சிறப்பாகும். அறனறிந்தான்றமைந்த சொல்லானென் ஞான்றும் திறனறிந்தான் தேர்ச்சி துணை. அறநெறி உணர்ந்தவராகவும் சொல்லாற்றல் கொண்டவராகவும் செயல்திறன் படைத்தவராகவும் இருப்பவரே ஆலோசனைகள் கூறக்கூடிய துணையாக விளங்க முடியும். மதிநுட்ப நூலோ டுடையார் கதிநுட்பம் யாவுள முன்னிற்பவை. நூலறிவுடன் இயற்கையான மதிநுட்பமும் உள்ளவர்களுக்கு முன்னால் எந்த சூழ்ச்சிதான் எதிர்த்து நிற்க முடியாது. செயற்கை அறிந்த கடைத்து முலக தியற்கை அறிந்து செயல். செயலாற்றல் பற்றிய நூலறிவை பெற்றிருந்தாலும் உலக நடைமுறைகளை உணர்ந்து பார்த்தே அதற்கேற்றவாறு அச்செயல்களை நிறைவேற்ற வேண்டும். அறிகொன்றறியான் எனினும் உறுதி உழை இருந்தான் கூறல் கடன். சொன்னதையும் கேட்காமல் சொந்த அறிவும் இல்லாமல் இருப்போர்க்கு அருகிலுள்ள அமைச்சர்கள்தான் துணிவோடு நல்ல யோசனைகளை கூற வேண்டும். பழுதென்னும் மந்திரியர் பக்கத்துள் தெவ்வோர் 70 கோடி உறும். தவறான வழிமுறைகளை சிந்தித்து செயல்படுகிற அமைச்சர் ஒருவர் அருகில் இருப்பதை விட 70 கோடி எதிரிகள் பக்கத்தில் இருப்பது எவ்வளவோ மேலாகும். முறைபட சூழ்ந்து முடிவிலவே செய்வர் திறப்பாடிலா அதவர். முறைப்படி தீட்டப்படும் திட்டங்கள் கூட செயல்திறன் இல்லாதவர்களிடம் சிக்கினால் முழுமையாகாமல் முடங்கித்தான் கிடக்கும்.